காய்ஸ் நம்ம வீட்டுக்கு எப்சான் L3260 பிரிண்டர் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இது வந்து ஹோம் யூஸுக்கு செட் ஆகுமா, எல்லாமே டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்கலாம். இது வந்து ஒரு ஆல் இன் ஒன் பிரிண்டர்னு சொல்லுவாங்க. அதாவது பிரிண்ட்டு, ஸ்கேனு, காப்பி எல்லாமே செய்ய முடியும். முக்கிய அம்சம் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை மொபைல் பிரிண்டிங் வசதி இதில் இருக்குது. எப்சான் ஸ்மார்ட் பேனல் ஆப் மூலமாக டைரெக்டாக மொபைல் மூலமாகவோ இல்லை லேப்டாப் மூலமாகவோ பிரிண்ட் எடுக்கலாம். இதுவாக கூட யூஎஸ்பி கனெக்ஷனுக்கு சப்போர்ட் இருக்குது. யூஎஸ்பி கனெக்ஷன் மூலமாகவும் பிரிண்ட் எடுக்கலாம். இது வந்து ஒரு ஈகோ டேங்க் பிரிண்டருங்க. கேட்ரேஜ் இல்லாமல் இங்க் பாட்டில் மூலமாக ரீஃபில் செய்ய வசதி இருக்குது. இதனால் ஒரு ரீஃபில்ல ஆயிரக்கணக்கான பேஜஸ் வந்து பிரிண்ட் எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. நிறைய இங்கு காஸ்ட் வந்து சேவ் செய்யலாம் சொல்கிறாங்க. ஸோ முக்கியமாக வந்து அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறீங்கன்னா 4500 பேஜஸ்க்கு மேலே பிரிண்ட் எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. கலரில் பார்த்தீங்கன்னா 7500 பேஜஸ்க்கு மேலே பிரிண்ட் எடுக்கலாம். ஸோ முக்கியமாக பிரிண்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து ரொம்ப ஷார்ப் டெக்ஸ்ட்டாக இருக்கும். ஆஃபீஸ் டாக்குமெண்ட்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். கலர் பிரிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்ட் கிராஃபிக்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி இருக்குது சொல்லலாம். ஸோ இதோட ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட் பிரிண்டர் சொல்லுவாங்க. ஒவ்வொரு பிரிண்ட்டுக்கும் ரொம்பவே கம்மியான காஸ்ட் தான் செலவாகும். ஒய்ஃபை ப்ளஸ் மொபைல் பிரிண்டிங் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இங்க் லெவல் டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து டேங்க்கில் தெரியும், தெரிஞ்சிக்கலாம். இங்க் லெவல் எவ்வளோக்கு தெரிஞ்சிங்க ரீஃபில் பண்ணிக்கலாம். டிசைன் ரொம்ப காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பிரிண்டிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் வந்து ஆகாது, ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்டர்லெஸ் ஃபோட்டோ பிரிண்டிங் வசதி இதில் இல்லை. இனிஷியல் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ப்ரைஸ் ரேஞ்சு வந்து 15,000 ஒரு 17,000 இருக்கும். நான் ஆஃபரில் வாங்கினப்போ பார்த்தீங்கன்னா 14,000 சம்திங் வாங்கினேன். ஸோ முடிவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி ஹோம் யூஸ் பண்ணுறீங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஸ்மால் ஆஃபீஸ்க்கு இந்த பிரிண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட் சேவிங் ஒய்ஃபை பிரிண்டராக இருக்கும். ஸோ இது வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இதுக்கான டீட்டெயில் வீடியோ நம்ம ஒரு பெரிய வீடியோவில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா மேலே டைட்டிலில் பார்க்கலாம். அந்த லிங்க் கிளிக் பண்ணி போய் பாருங்கள். வேணுன்றவங்க பர்ச்சேஸ் லிங்க் வந்து மேலே கொடுத்துருங்க, செக் பண்ணி பாருங்கள், வாங்கிக்கோங்க.